அதே மாரி நெறைய இந்த ட்ரெஸ் கோட பத்தி நெறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆ விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, காலையில எந்திரிச்சு நீங்க இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நல்லா பக்காவா போகணும்னு. நெறைய பேர் விஜய் அவர்களுடைய அந்த காஸ்டியூமே அதே மாரி போட்டிருந்தாரு. முதலமைச்சர் கூட அதே மாரி காஸ்டியூம் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் அதே மாரி காஸ்டியூம் போட்டிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆ ஒரு சிலர் வந்து சிம்புவும் சாரி சூர்யாவும், தனுஷும் வந்து பிளாக் போட்டுட்டு வந்துட்டாங்க. பிளாக்னாலே திராவிட கலர் தான். கோட் வேர்ட் அக்செப்டட். இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து சாவு வீட்டுக்கு கூட கருப்பு தான் போட்டு போவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உடனே வந்து அது திராவிடம் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன புடிச்சிருக்கோ அந்த மாரி ட்ரெஸ்ஸ வந்து போட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ரஜினி பொண்ணு அவங்க வந்து ஒயிட் அண்ட் ப்ரவுன்ல ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. கோட் வேர்ட் அக்செப்டடுன்றீங்க. அதுக்கப்புறம் சிம்பு ஒரு அதே மாரி விஜய் போட்டிருக்க மாரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார். ஒயிட் அண்ட் கிரேல ஏதோ ஒண்ணு போட்டு வந்திருந்தாரு. உடனே கோட் அக்செப்டடுன்றீங்க. நீங்க தான் அவரு தான் ஏதோ 2016ல பேசினத எடுத்து நீங்க தான் உருட்டிட்டு இருந்தீங்க. அவரு 4 மணிக்கு வந்து இந்த மாரி ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி செய்றவங்க, இந்த மாரி வேடிக்கை காட்டுனவங்க இன்னைக்கு அதிகம். ஆனால் ஒன்று, ஒரு பெரிய பயத்தை இந்த 85% ஓட்டு அப்படின்றது ஒரு பெரிய பயத்தை குடுத்திருக்கு. ஒரு கலக்கத்த குடுத்திருக்கு. யாருக்கு என்ன நடக்கப் போது அப்படின்ற ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி பல இளைஞர்கள் இன்னைக்கு ஓட்டு போட வந்தாங்க. அது நெறைய பேர் வந்து அப்பிடிலாம் இல்ல. எப்பவுமே போடுறது தான். இளைஞர்கள்லாம் ஓட்டே போட மாட்டாங்களான்னு. அப்பிடிலாம் இல்ல. நெறைய இளைஞர்கள் ரொம்ப லெதார்ஜிக்கா இருப்பாங்க. வேண்டாம் எங்களுக்கு என்ன ஆகப் போகுது? அதனால எங்களுக்கு என்ன யூஸு? ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு கேட்கக்கூடிய நெறைய இளைஞர்கள் இன்னைக்கு அப்படி கேட்கல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நாங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டே தீரணும்னு வந்து போன அந்த பசங்கள நம்ம வந்து பாராட்டணும்.